ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு நவம்பர் 20, 21 மற்றும் 22 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் வரலாறாக மாறுகிறது. சரிங்களா? அதாவது நம்மளுடைய குறிக்கோளை அடைவதற்காக நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து நம்ம வெற்றி பெறும்போது அத்தகைய செயல்பாடு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருங்காலத்தில் என்னவா மாறும்னு சொன்னால் அது ஒரு வரலாறாக மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நல்ல குறிக்கோளை நோக்கி நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக மாறி நாமும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வரலாற்றில் இடம் பிடிப்போம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? நல்ல குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் வரலாறாக மாறுகிறது. சரிங்களா? ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 20 அனுசரிக்கப்பட்ட தினம் ஒன்று பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே. சரிங்களா? நமக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே வந்து நவம்பர் 14 இந்தியாவினுடைய முதலாவது பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை சிறப்பு செய்வதற்காக கொண்டாடப்படுகிறது. ஆனால் உலகளாவிய அளவில் குழந்தைகளுக்கான தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நவம்பர் 20 அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டினுடைய வருங்காலத்தில் மிக முக்கிய பங்கு அவங்க வகிக்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குழந்தைகளை வந்து சரியான முறையில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உரிமைகளும் கடமைகளும் கிடைக்கப்பெறுவதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் குழந்தைகளுக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவங்கள நல்லதொரு சமூகத்திற்கான மனிதர்களாக மாற்றுவதற்கான ஒரு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் உலகளாவிய அளவில் நவம்பர் 20 சர்வதேச குழந்தைகள் தினம், யூனிவர்சல் உலகளாவிய குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு இதற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் எவ்ரி சைல்ட் எவ்ரி ரைட், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உரிமை அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம தெரிந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் சர்வதேச குழந்தைகள் தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் நவம்பர் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் எவ்ரி சைல்ட் எவ்ரி ரைட். சரிங்களா? இந்தியாவில் நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14 அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தாம் பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் நவம்பர் 20 அனுசரிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு தினம் ஆப்பிரிக்கா இண்டஸ்ட்ரியலேஷன் டே. அதாவது ஆப்பிரிக்கா வணிகமயமாக்கல் இல்லை அப்படின்னு சொன்னால் தொழிற்சாலை மயமாக்கல் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை சரியான முறையில் உலகுக்கு வெளிக்கொண்டு வந்து அந்த ஆப்பிரிக்காவை வளம் பொருந்திய ஒரு நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் உலக நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பிரிக்காவுக்கான அந்த தொழில்மயமாக்கல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு இதற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் leveraging artificial intelligence and green industrialization to accelerate Africa's structural transformation. அதாவது ஆப்பிரிக்காவின் கட்டமைப்பு மாற்றத்தை விரைவுபடுத்த செயற்கை நுண்ணறி மற்றும் பசுமை தொழில்மயமாக்கலை மேம்படுத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இதற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கு. அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் பசுமை மயமாக்கல் இந்த ரெண்டே நம்ம மேம்படுத்துவதன் மூலமாக ஆப்பிரிக்காவினுடைய அந்த கட்டமைப்பு மாற்றத்தை நம்ம விரைவுபடுத்துவதன் நோக்கமாக கொண்டு என்ன செய்யப்படுது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனிம வளம் செறிந்திருக்கக்கூடிய நாடுகள். அந்த கனிம வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த நாடுகளினுடைய அந்த நாடுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வை உலகளாவிய அளவில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆப்பிரிக்க தொழில்மயமாக்கல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நவம்பர் 20 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தாம் பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை இந்த ஆண்டு நவம்பர் 20 வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு சிஓபிடி அப்படின்னா குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸ். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு நாள்பட்ட வியாதி. சரிங்களா? அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நாள்பட்ட வியாதி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிஓபிடி. இந்த நுரையீரலை பாதிக்கக்கூடிய இந்த நோய் குறித்த புரிதலை விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நவம்பர் மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவம்பர் 20 இந்த தினம் அனுசரிக்கப்பட்டது. அதாவது அசுத்தமான காற்றை சுவாசிப்பதனால புகைப்பழக்கம் மற்றும் இன்னும் பல்வேறு
காரணிகளால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் நுரையீரல்களில் பாதிப்பு ஏற்படுகிறது. நுரையீரல் பாதிக்கப்படுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஏற்படும் அப்படின்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில் நுரையீரலில் அந்த ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்கான அது குறித்த ஒரு புரிதலை விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாகத்தான் என்ன செய்யப்படுகிறது இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இதற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் நோ யுவர் லங் ஃபங்க்ஷன். சரி, அது உங்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடுகள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு இதற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா, இப்போ நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நுரையீரல் ஏற்படக்கூடிய நாள்பட்ட நோய் வியாதி குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஓபிடி டே, அதாவது குரோனிக் அப்ஸ்ட்ராக்டிவ் பல்முனரி டிசீஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு தினம் நவம்பர் 20ஆம் தேதி வந்துருந்துச்சு. இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் நோ யுவர் லங் ஃபங்க்ஷன். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் நவம்பர் 21ஆம் தேதி உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே, உலக மீன் வள தினம். சரிங்களா, அதாவது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வளத்தை பெருக்குவது, மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிவது, மீனவர்களை பாதுகாப்பது, மீனவர்களை போற்றுவது போன்ற பல்வேறு வகையான விஷயங்களை மையப்படுத்தி என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்தனிங் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ், சிறிய அளவிலான மற்றும் நிலையான மீன் வளத்தை வலுப்படுத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, நாம ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மீனவர்களை பாதுகாப்பது, மீனவர்களை பெருமைப்படுத்துவது, மீன் வளத்தை அதிகரிப்பது, மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, இது குறித்த புரிதலுக்கான தினமாக ஆண்டுதோறும் நவம்பர் 21ஆம் தேதி வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்தனிங் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ். சரிங்களா, இதை மீன்வள தினமும் நாம் எடுத்துக்கலாம், மீனவர் தினமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு டெலிவிஷன் டே நவம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதாவது மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் தொலைக்காட்சி. சரிங்களா, இன்றைக்கி தொலைக்காட்சி மூலமாக நம்ம உலகினுடைய பல்வேறு பகுதிகளையும் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நேரலையில் கூட நம்மளால் கண்டுகளிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டிவி வந்து பலதரப்பட்ட, அதாவது மக்களுக்கு மத்தியில் பல வகையான சமூக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவும் பல்வேறு சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கும் தொலைக்காட்சி அப்படிங்கிறது ஒரு ஊடகமாக அமைந்திருக்குது. நம்மளாம் பேண்டமிக்கான கொரோனா காலகட்டத்தில் வீடுகளில் தங்கியிருக்கும் போது, அடைக்கலம் புகுந்திருக்கும் போது உலகத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை, அரசினுடைய பல்வேறு செய்திகளை நம்ம தொலைக்காட்சிகள் மூலமாக கண்டு தெரிந்து கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புரிதல் வந்து தொலைக்காட்சியில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் தொலைக்காட்சியினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் தொலைக்காட்சியை நினைவுறுவதற்காகவும் அந்த தொலைக்காட்சி கண்டுபிடித்த விஞ்ஞானிகளை, அறிவியலாளர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் நவம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் டெலிவிஷன் கனெக்டிங் த வேர்ல்ட். சரிங்களா, அதாவது உலகை இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தொலைக்காட்சி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக தீமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, இப்போ நாம ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஒன்றான தொலைக்காட்சியினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் நவம்பர் 21ஆம் தேதி உலக டெலிவிஷன் டே அனுசரிக்கப்படுகிறது, தொலைக்காட்சி டிவி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் டெலிவிஷன் கனெக்டிங் த வேர்ல்ட். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நவம்பர் 21ஆம் தேதி, அதாவது இந்த ஆண்டு, அதாவது ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பரினுடைய 3வது வியாழக்கிழமை அனுசரிக்கப்படக்கூடிய தினம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டுச்சு வேர்ல்டு ஃபிலாசபி டே. சரிங்களா, அதாவது உலக தத்துவ தினம். சரிங்களா, அதாவது நம்ம ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு தத்துவத்தை கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு கொள்கைகளை கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் உலகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தத்துவியலாளர்கள் காலந்தோறும் தோன்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும், தத்துவியலாளர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய 3வது வியாழக்கிழமை இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் 21ஆம் தேதி இன்றைய தினம், நேற்றைய தினம் இந்த நாள் அனுசரிக்கப்படுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு இதற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிலாசபி ஃபார் அண்ட் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர், உள்ளடக்கிய மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான தத்துவம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா, இப்போ நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தத்துவவியலாளர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் தத்துவங்களை போற்றுவதற்காகவும் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நவம்பர் மாதத்தினுடைய 3வது வியாழக்கிழமை உலக தத்துவ தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் உலக தத்துவ தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிலாசபி ஃபார் அன் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான தீமாக கருப்பொருளாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா,
அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் புரிந்துணர்வு ஒப்பந்தம். யாருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவிற்கும் ஆஸ்திரேலிய விண்வெளி மையத்திற்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்குது அப்படிங்கிறது வரும். எதற்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக. ககன்யான் திட்டம் நமக்கு தெரியும், இந்தியா தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து சொந்தமாக தயாரித்த விண்வெளி ஓடம் மூலமாக இந்திய வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி ஒரு 3 நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாழ்வட்ட பாதையில் அவங்கள ஒரு 3 நாள் தங்க வைப்பது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ககன்யான் திட்டம் இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய ஒரு முயற்சி. சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்துவதற்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியா பல்வேறு உலக நாடுகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆஸ்திரேலியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ககன்யான் திட்டத்தில் அந்த விண்வெளி ஓடமானது ஸ்பேஸில் விண்வெளியில் வள வரும்போது, பூமியின் மேல் பகுதியில் வள வரும்போது, ஆஸ்திரேலிய பகுதியை அது கடக்கும்போது அங்கே இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை நம்ம ஆஸ்திரேலிய நிறுவனத்தோடு, அதாவது ஆஸ்திரேலிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த விண்வெளி ஓடம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு மேலோடி போகும்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம தரவுகளை டேட்டாஸை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் இஸ்ரோ வந்து அவங்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம பல்வேறு உலக நாடுகளோட ஒப்பந்தம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆஸ்திரேலியாவோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? இப்போ நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா கூடிய விரைவில் ஒரு 3 விண்வெளி வீரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. அவங்க 3 நாள் விண்வெளி தங்க இருக்கிறாங்க. இந்த திட்டத்தோட பேர் ககன்யான் திட்டம். இப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்காக பல்வேறு உலக நாடுகளோட இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு வருகிறது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட இஸ்ரோ என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதற்காக மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் புகுநீர் இணையதளம். புகுநீர் அப்படின்னா தமிழில் நிலத்தடி நீர்னு பொருள். சரிங்களா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், நிறுவனங்கள் வந்து நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக, சரிங்களா, நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் நிலத்தடி நீர் பயன்பாட்டுக்கான அனுமதி விண்ணப்பங்களை வந்து ஆன்லைன் மூலமாக பெறுவதற்காக, அதாவது வந்து மக்களுக்கு மத்தியில் அரசு நிர்வாகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை பெறுவதற்காகவும் நீர் மேலாண்மை குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதற்காகவும் இந்திய அரசாங்கம் ஒரு புதிய வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்டோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் புகுநீர். சரிங்களா? புகுநீர் அப்படிங்கிறது தமிழில் நிலத்தடி நீர்னு பொருள். சரிங்களா? நிலத்தடி நீர் அப்படிங்கிற நமக்கு என்னென்னு தெரியும், நம்ம பூமியிலேருந்து போர்லைன் மூலமாக பம்ப் பண்ணி நம்ம தண்ணி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வீடுகளில் இன்னும் பல்வேறு இடங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீர் மேலாண்மை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் அந்த நிலத்தடி நீரை பயன்பாட்டுக்கான விண்ணப்பங்களை சரியான முறையில் நாம் வந்து நிர்வாகம் செய்வதற்காகவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு இணையதளமாக எது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் சார்பில் இந்த புகுநீர் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் டிசைன் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் போயிருந்தாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது கயானாவில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக பிரதமர் கயானா போயிருந்தார். அந்த மாநாடு என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு, அதாவது கரீபியன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சற்றேறக்குறைய ஒரு 8க்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நாடுகளுக்கான கூட்டமைப்பு ப்ளஸ் இந்தியா, இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான ஒரு 2வது உச்சி மாநாடு தான் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் கயானாவில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக இந்திய பிரதமர் வந்து அங்கே போயிருந்தார். கரீபியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தலைவர்களும் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கயானா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதுகளில் ஒரு விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கக்கூடிய அவார்டை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமினிகாவினுடைய விருதை வந்து பிரதமர் வாங்கியிருந்தார். அதுபோக இன்னும் ஒரு சில நாடுகளுடைய விருதுகள்லாம் பிரதமருக்கு நைஜீரியாவினுடைய விருதும் வழங்கப்பட்டுருச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது கயானாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய நாட்டினுடைய மிக உயரிய விருது பிரதமருக்கு வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் கரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியா வந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு உதவி செஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் கயானாவும் இந்தியாவிட்டிருந்து உதவிகளை பெற்றிருக்குதாங்க. அந்த உதவிக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலும் இரு நாடுகளுக்கு இடையே உறவு வலுப்படுத்துவதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால்
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கயானாவினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கக்கூடிய அவார்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த கயானாவில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா அண்ட் தி கரீபியன் கம்யூனிட்டிக்கு நாடுகளுக்கு இடையான 2வது உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த மாநாட்டின் ஊடாகவே அந்த மாநாட்டில் பங்கெடுக்க வந்த பல்வேறு நாட்டு தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாது. ஒரு சில நாடுகளோட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா, ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், கயானாவில் ஜார்ஜ் டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா மற்றும் கரீபியன் கம்யூனிட்டி நாடுகளுக்கு இடையேயான 2வது உச்சி மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுக்கிட்டார். இந்த மாநாட்டில் பங்கேற்று பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்து பேசினார். கயானா தன்னுடைய நாட்டினுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிக்கூடிய விருதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், குஜராத்தில் காந்தி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகம். சரிங்களா, இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் வைத்து நடைபெற்ற ஒரு மாநாடு தான் பார்க்க இருக்கும். என்ன மாநாடு எப்படின்னு சொன்னால், 50வது அனைத்து இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு. சரிங்களா, அதாவது காவல்துறையில் அறிவியல் பூர்வமான அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. சரிங்களா, புலனாய்வு பிரிவில் இன்னும் பல்வேறு பிரிவுகளில் இருப்பாங்க. அத்தகைய உயரதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநாடு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாநாடு. தற்பொழுது 50வது அனைத்து இந்திய அறிவியல் காவல்துறை மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அதுதான் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த காந்தி நகரில் நடைபெற்று அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றும் குஜராத் முதலமைச்சர் உட்பட நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசாங்கம் சார்பில் 50வது அனைத்து இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு குஜராத்தில் காந்தி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டுச்சு. இதில் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த நாம் பகுதி தகவல் என்ன சொன்னால், புதிய சிஏஜி பதவியேற்பு. சரிங்களா, சிஏஜி அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர். அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய செலவீனங்களை ஆய்வு செய்யக்கூடிய, அது சரியான முறையில் செலவினங்கள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு உயரிய நிலையில் இருக்கக்கூடிய நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த தலைமை கணக்கு தணிக்கையாளர். இதுவரைக்கும் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் கிருஷ்ணந்திர முர்மு அந்த பொறுப்பில் இருந்தார். தற்பொழுது ஒரு ஓய்வு பெற்றுட்டார். அவருக்கு பதிலாக புதிதாக யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சஞ்சய் மூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த சஞ்சய் மூர்த்தி அவர்கள் 1989 ஹிமாச்சல பிரதேச பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஒன்றிய உயர்கல்வித்துறை செயலராக பொறுப்பில் இருந்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்துடைய பொது நிர்வாகத்தில் ஒரு பரந்த அனுபவம் வாய்ந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சஞ்சய் மூர்த்தி அவர்கள். அவர் தற்போது இந்தியாவுடைய சிஏஜியாக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அப்போ நாம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளராக புதிதாக சஞ்சய் மூர்த்தி பொறுப்பேற்றிருக்கிறார். இதற்கு முன்னால் இந்த கிருஷ்ணந்திர முர்மு ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் இவர் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்மளுடைய தகவல் என்னன்னு சொன்னால், பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு தரவரிசை 2025. சரிங்களா, அது இந்த ஆண்டுக்கான ஐநாவினுடைய பருவநிலை மாநாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய பாகு நகரத்தில் நடைபெற்று வருகிறது. சரிங்களா, COP25 சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான மாநாடு. அந்த அடிப்படையில் தற்போதைய ஆண்டுக்கான மாநாடு ஐநாவினுடைய பருவநிலை மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா பாகுல நடைபெறுகிறது. இப்போ இந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க்ஸ் இன்டர்நேஷனல் ஆகிய 3 அமைப்புகள் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு தரவரிசையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு உலக நாடுகளும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, குறிப்பாக கார்பன் உமிழ்வை குறைப்பதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பட்டியலானது ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆய்வு செய்து என்ன செய்யப்பட்டு சொன்னால் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக கரியமில வாயு உமிழ்வுகள், அடுத்து புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கையின் அடிப்படையில் உலக நாடுகளை இவங்க மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலியாக தான் இருக்குது. எந்த நாடுகளுமே என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் இந்த கரியமில வாயு உமிழ்வை குறைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளில் ரொம்ப அற்புதமாக செயல்படலை அப்படிங்கிற அடிப்படையில் முதல் 3 இடங்கள் காலியாக தான் இருக்குது. 4வது இடத்துல தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டென்மார்க் இருக்குது. சரிங்களா, டென்மார்க்கை தொடர்ந்து நெதர்லாந்து, பிரிட்டன் நாடுகள் அடுத்தடுத்த இடங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, நம்ம கடந்த முறை 8வது இடத்துல இருந்து இந்த வாட்டி 10வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தனிநபர் கரியமில நிலை இல்லை மில. சரிங்களா, கரியமில வாயு உமிழ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் 2.9 டன்னாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா,
இப்போ நாம் இங்கே தெரிஞ்சுக்கிற தகவல் என்னன்னு சொன்னால், ஐநாவினுடைய இந்த ஆண்டுக்கான பருவநிலை மாநாடு சரிங்களா, கிளைமேட் சமிட் வந்து அஜர்பைஜானில் பாகுல நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த மாநாட்டில் ஒரு 3 அமைப்புகள் இணைந்து, ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல், இவங்கெல்லாம் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், பருவநிலை மாற்றத்திற்கான அந்த நிகழ்வுகளை செயல்திறன், அதாவது கரியமில வாயு உமிழ்வாக இருக்கட்டும், இன்னும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும், இது மாதிரியான நிகழ்வுகளை சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது. 4வது இடத்துல டென்மார்க் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல நெதர்லாந்து, பிரிட்டன் போன்ற நாடுகள் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 10வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் வெளியேற்றக்கூடிய கார்பன் கரியமில வாயுவினுடைய உமிழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.9 டன்னாக இருக்குது அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால், 61வது பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டி சரிங்களா, அதாவது ஃபெடரேஷன் கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகினுடைய மிக முன்னணி நாடுகளுடைய டென்னிஸ் வீராங்கனைகள் பங்கேற்கக்கூடிய, வீராங்கனைகள் பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போட்டி. இப்போ இந்த போட்டியில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இத்தாலி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல சுற்றுகளாக நடத்தப்படக்கூடிய போட்டி. இவங்க ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற நாட்டை தன்னுடைய இறுதிப் போட்டியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தோற்கடிச்சிருக்கிறாங்க. அதாவது 2013க்கு அப்புறமாக இத்தாலி இப்போ தான் மீண்டும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இத்தாலி கிட்ட தோல்வியடைந்த ஸ்லோவாக்கியா அணிக்கு வந்து 2வது இடம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டுக்கான பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டி 61வது போட்டி. இது ஃபெடரேஷன் கோப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டியில் இத்தாலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் 5வது முறையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்குது. 2013க்கு அப்புறமாக இத்தாலி கைப்பற்றக்கூடிய கோப்பை இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதில் இத்தாலி கிட்ட தோல்வி அடைந்த ஸ்லோவாக்கியா அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது இடம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால், நேபாளம், அதாவது நேபாளம் சார்பில் இந்தியாவினுடைய இராணுவ தலைமை தளபதிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, அதாவது இந்திய இராணுவத்தினுடைய தற்போதைய தலைமை தளபதியாக பார்த்துருங்கன்னு சொன்னால் உபேந்திர துவிவேதி இருக்கிறாரு. இவர் அரசுமுறை பயணமாக நேபாளம் போயிருக்கிறாரு. நேபாள அரசாங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய, நேபாள இராணுவத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உபேந்திர துவிவேதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அதாவது இந்த பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது 1950களில் இருந்தே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க அரசுமுறை பயணமாக நேபாளத்துக்கு போய் வருவாங்க. அப்படி போய் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த கௌரவ பட்டம் வழங்கப்பட்டு வருவது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதிகார மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ராமச்சந்திர பௌடேல் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய உபேந்திர துவிவேதி அவர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அது இரு நாடுகளுக்கு இடையே ஒரு இராணுவ ரீதியான உறவு வலுப்படுத்துவதன் ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். இப்போ அரசுமுறை பயணமாக நேபாளத்துக்கு போயிருக்கக்கூடிய இந்திய இராணுவ தலைமை தளபதியாக இருக்கிற உபேந்திர துவிவேதி அவர்களுக்கு நேபாளத்தில் வழங்கப்படக்கூடிய, குறிப்பாக நேபாள இராணுவம் சார்பில் வழங்கப்படக்கூடிய இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் அந்த நாட்டினுடைய அதிபர் அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, GSAT-N2. சரிங்களா, GSAT-N2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரோ சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான செயற்கைக்கோள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் GSAT-N2. சரிங்களா, அதாவது இதனுடைய எடை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 4700 கிலோ எடையுடையது. சரிங்களா, இந்த செயற்கைக்கோள் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4000 கிலோ வரைக்கும் எடையுள்ள செயற்கைக்கோளை செலுத்துவதற்கான வசதி தான் இந்தியாவில் இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4000 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை வெளிநாடுகளில் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்பேஸுக்கு விண்ணுக்கு அனுப்புவோம். அந்த அடிப்படையில் எலான் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அவங்களுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விண்வெளிக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதற்கான செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தகவல் தொடர்பு, அதாவது தகவல் தொடர்பு எடுத்துக்கலாம், தொலைத்தொடர்புக்கான ஒரு செயற்கைக்கோள். அதாவது இந்தியாவினுடைய மூலை முடுக்குகள், கிராமப்புறங்கள், மலைப்பிரதேசங்கள் அனைத்து தரப்பட்ட பகுதிகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட் சேவையை வழங்குவதற்காக, குறிப்பாக நீங்கள் ஏரோப்ளைனில் பறக்கும்போது கூட இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியும். அங்கேயும் உங்களுக்கு வந்து நெட்டு கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேட்டலைட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இது வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அப்போ நாம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரோ சார்பில் அதிக தரவுகளை பகிரக்கூடிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-N2 அப்படிங்கக்கூடிய ராக்கெட் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவுடைய மூலை முடுக்குகளுக்கும் இணைய வழியை கொண்டு போய் சேர்க்கிறது, இணையத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நெட் கனெக்ஷனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ராக்கெட் இந்த செயற்கைக்கோள் நிசைப்பட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, இதனுடைய மொத்த எடை 4800 கிலோ எடை. சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால்
பீகாரில் நடைபெற்ற 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி. சரிங்களா? இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ரொம்ப அற்புதமாக அனைத்து போட்டிகள்லையுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒன்றா வின் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதே போல் இறுதிப் போட்டியிலும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சீனாவை பீட் பண்ணி ரொம்ப அற்புதமாக இந்திய வீராங்கனைகள் வந்து வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியா இந்த போட்டியில் வெல்வது இது 3வது முறை அப்படிங்கிறது குறிப்பிட முடியாது. இதற்கு முன்னால் 2014, 2023 கடந்த முறை வின் பண்ணியது. நம்ம இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். சீனா தோல்வியடைந்து 2வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தொடர் ரொம்ப சிறப்பாக விளையாடிய சற்றேறக்குறைய 11 கோல்கள் அடித்திருக்கக்கூடிய இந்திய வீராங்கனையான தீபிகா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த வீராங்கனைக்கான விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நாம திருநூறு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி இந்தியாவில் பீகாரில் நடத்தப்பட்டுச்சு. இதில் 3வது முறையாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா தன்னுடைய இறுதிப் போட்டியில் சீனாவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்திய வீராங்கனை தீபிகா சிறப்பான முறையில் செயல்பட்டதற்காக சிறந்த வீராங்கனைக்காக விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 20ஆம் தேதி உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இந்தியாவில் நம்ம நவம்பர் 14ஆம் தேதி இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை வந்து தேசிய குழந்தைகள் தினமாக அனுசரிப்போம். ஆனால் உலகளாவிய அளவில் இந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவம்பர் 20 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இதுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் எவ்ரி சைல்டு எவ்ரி ரைட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இதற்கான கருப்பொருள் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தகல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி ஆப்பிரிக்காவை வளம் பொருந்திய நாடாக மாற்றுவதில் உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் நவம்பர் 20ஆம் தேதி ஆப்பிரிக்க தொழில்மயமாக்கல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் லீவரேஜிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் AI அண்ட் கிரீன் இண்டஸ்ட்ரியலேஷன் டு ஆக்சலரேட் ஆஃப்ரிக்காஸ் ஸ்ட்ரக்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை வந்து நுரையீரலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட நோய்கள் குறித்த புரிதலை விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான COPD டே, அதாவது குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு இதுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் நோ யுவர் லங் ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்த பார்த்தகல் என்னன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மீன் உற்பத்தியை அதிகரிப்பது, மீனவர்களை பாதுகாப்பது, மீனவர்களை பெருமைப்படுத்துவது போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்காக உலக மீனவர் தினம் இல்லை மீன்வள தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 21 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு இதுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்தனிங் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இதுக்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு தொலைக்காட்சி மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும். சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொலைக்காட்சியினுடைய பங்களிப்பு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் நவம்பர் 21ஆம் தேதி வேர்ல்ட் டெலிவிஷன் டே உலக தொலைக்காட்சி தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் டெலிவிஷன் கனெக்டிங் த வேர்ல்ட். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்துடைய 3வது வியாழக்கிழமை உலக தத்துவ தினம் அனுசரிக்கப்படுகிறது. தத்துவியலாளர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் தத்துவங்களை போற்றுவதற்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி வேர்ல்டு பிலாசபி டே உலக தத்துவ தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த ஆண்டு இதுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பிலாசபி ஃபார் அன் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இதற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ககன்யான் திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனத்தோட ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறாங்க. அதாவது ககன்யான் திட்டத்தில் இந்திய விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸில் தங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய ஸ்பேஸ் ஷிப் வந்து ஆஸ்திரேலிய பகுதிகளில் வரும்போது அது குறித்த தகவல்களை சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலிய விண்வெளி மையத்தோட இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது இந்தியா தன்னுடைய சொந்த தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் ஷிப் மூலமாக 3 வீரர்களை புவியினுடைய தாழ்வட்ட பாதையில் ஒரு 3 நாட்கள் தங்க வைப்பு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ககன்யான். கூடிய வரையில் நாம் திட்டத்தை செயல்படுத்த இருக்கும். இந்த திட்டத்திற்காக இந்தியா பல்வேறு உலக நாடுகளோடு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தற்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நிலத்தடி நீர் மேலாண்மை சம்பந்தமாகவும் நிலத்தடி நீர் பயன்பாட்டுக்கான அனுமதிகளை சரியான முறையில் நிர்வகிப்பதற்காகவும் ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும் அப்படிங்கிறதற்காக இந்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் புகுநீர் அப்படிங்கிற பேரில் ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு வெப்சைட்டாக இது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்திய கரீபியன் கம்யூனிட்டி நாடுகளுக்கு இடையேயான 2வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கயானாவில் கூடிய ஜார்ஜ் டவுனுக்கு போயிருந்தார். அந்த மாநாட்டின் ஊடாக அந்த மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு உலக நாடுகளுடைய குறிப்பாக கரீபியன் கம்யூனிட்டி நாடுகளுடைய தலைவர்கள் பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பல்வேறு உலக நாடுகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கரீபியன் நாட்டிலிருந்து வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகளில் ஒன்றான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிக்கூடிய விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்திய பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு செய்த உதவிகள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விருதானது வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 50வது அனைத்து இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்திநகர் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டுச்சு. இந்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றணும் மற்றும் அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். இந்தியாவினுடைய புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக சஞ்சய் மூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு முன்னால் கிரிஷ் சந்திர முர்மு இருந்தார், அவர் தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார். சஞ்சய் மூர்த்தி அவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய முன்னாள் ஒன்றிய உயர்கல்வித்துறை செயலராக பொறுப்பில் இருந்தவர். இந்தியாவில் 1989ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேச பிரிவு IAS அதிகாரியான அவர் இந்திய பொது நிர்வாகத்தில் நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான CAG அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய செலவினங்களை வரவு செலவு திட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஐநாவினுடைய இந்த ஆண்டுக்கான பருவநிலை மாநாடு அஜர்பைஜானில் பாகூரில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு தரவரிசை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு உலக நாடுகளும் எந்த அளவுக்கு கரியமில வாயு உமிழ்வை குறைப்பதில் சிறப்பாக செயல்படுறாங்க, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க போன்ற பல்வேறு அளவு திறன்களை தரக்கோள்களின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டு இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டு இது முதல் 3 இடங்கள் காலியாக இருக்குது. 4வது இடத்துல டென்மார்க் இருக்குது. 5, 6 போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, பிரிட்டன் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு இந்த பட்டியலில் 10வது இடம் கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரினுடைய கரியமில வாயு உமிழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் 2.9 டன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 61வது இந்த ஆண்டுக்கான பில்லி ஜூன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டி ஃபெடரேஷன் கோப்பைன்னு சொல்லுவாங்க. இதில் மகளிருக்கான பிரிவில் இத்தாலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இறுதிப் போட்டியில் ஸ்லோவேக்கியா நாட்டு அணியை தோற்கடித்து 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பக்கம் 2013க்கு அப்புறமாக இத்தாலி கைப்பற்றக்கூடிய சாம்பியன் பட்டம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய ராணுவத்தினுடைய தற்போதைய தலைமை தளபதியாக கூட உபேந்திர துவிவேதி அரசுமுறை பயணமாக நேபாளம் இருக்கிறார். நேபாள ராணுவம் சார்பில் வழங்கப்படக்கூடிய நேபாள ராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் அவருக்கு வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரியான நடைமுறை 1950களில் இருந்து நடைமுறையில் இருக்குது. அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போதைய நேபாளத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ராமச்சந்திர பௌடேல் துவிவேதி அவர்களுக்கு இந்த சிறப்பு பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்தினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரோ இந்தியாவுடைய மூலை முடுக்குகளுக்கும் இன்டர்நெட் வசதி கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறதற்காக ஒரு அதிநவீனமான GSAT N2 அப்படிங்கக்கூடிய செயற்கைக்கோள் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய மொத்த எடை 4700 கிலோ. இந்தியாவில் 4000 கிலோ வரைக்கும் உள்ள செயற்கைக்கோள் அனுப்புவதற்கான வசதி தான் இருக்குது. அதனால் நாம் அமெரிக்காட்ட கொடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இல்லையா அவங்களுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இது வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டு அந்த புவியோட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன சொன்னால் பீகாரில் 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி நடத்தப்பட்டுச்சு. இதில் இந்தியா சீனாவை தன்னுடைய இறுதிப் போட்டியில் தோற்கடித்து 3வது முறையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. 2014, 2023, 2024 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோப்பையை கைப்பற்றிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த போட்டியில் ரொம்ப சிறப்பாக விளையாடி இந்திய வீராங்கனையான தீபிகா சற்றே 11 கோல்கள் அடிச்சிருந்தாங்க. அவங்க சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட் டெஸ்ட்டில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.